உதகை ஹெல்கியில் முருகன் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. உதகை ஹெல்கியில் பகுதியில் பழமையான முருகன் கோவில் உள்ளது. மாநில அரசின் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலின் பிரபலமான மலேசியா முருகன் கோவிலில் உள்ளதை போன்ற 44 அடி உயர முருகன் சிலை உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா பிரசித்தி பெற்றதாகும். எல்ஹில் முருகன் கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கடந்த சில மாதங்களாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கோபுரங்கள் வர்ணம் பூசப்பட்டு பொலிவுபடுத்தப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை 5:30 மணிக்கு மேல் 4ஆம் கால வேள்வி, மூலிகை பொருட்கள் வேள்வி, தீபார்த்தனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 10:15 மணிக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது பக்தர்கள் அரோகரா அரோகரா என்று பக்தர்கள் கோஷமிட்டு முருக பெருமானை பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். விழாவுக்கு பேரூர் ஆதீனம் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார், ராமநாத குமர குருபர சுவாமிகள், மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 12 வருடங்களுக்கு பிறகு இந்த பாலதண்டாயுதபாணி முருகர் சாமியோட கும்பாபிஷேகம் மிக அருமையாக நடந்தது. திரு மோகன்ராஜ் அவர்களின் தலைமையிலே மிக சிறப்பாக நடந்தது. பாலதண்டாய சுவாமி பக்தர்களுக்கு நல்ல வழிகாட்டணும்னு சொல்லி அவரோட ஆசி அனைவருக்கும் போய் சேர வேண்டும். என்னென்ன குறிக்கோள் இருக்கோ, என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனையும் நம்ம பாலதண்டாயுத சாமி அவர்கள் நமக்கு எல்லாத்துக்கும் அருள் பலிப்பார், எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி தருவார். ஒவ்வொரு இதையும் வேண்டுதலையும் அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லிக்கொண்டு இந்த குழுவிற்கும் தலைவர் அவர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.